தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் இன்னும் அனல் கொதிக்கும் கரூர் சம்பவம் ஒரு மாதத்திற்கு பிறகும் தீவிர விவாதங்களை தூண்டி வருகிறது. செப்டம்பர் 27 அன்று நடிகரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த துயரச் சம்பவம் விஜயின் அரசியல் பயணத்தை தடுமாறச் செய்ததோடு தமிழக அரசின் பொறுப்பிலும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. இப்போது மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணையில் பலரும் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் கரூரில் ராம்குமார் எனும் நபரை மட்டும் சிபிஐ தீவிரமாக தேடி வருகிறது. யார் அவர்? ஏன் சிபிஐ அவரை இவ்வளவு தீவிரமாக தேட வேண்டும்? கரூரில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் கூடியிருந்த போது ஏற்பட்ட நிர்வாக பிழைகள் காரணமாக கூட்ட நெரிசல் நடந்தது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் இன்னமும் தவிக்கின்றன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெஞ்சு பதைக்கிறது என இரங்கல் தெரிவித்தாலும் டிவிகே தலைவர் விஜய் இதை அரசியல் சதி என்றே குற்றம் சாட்டியிருந்தார். சம்பவத்திற்கு பிறகு உயர்நீதிமன்றம் ஐஜி அஸ்ராகாத் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. ஆனால் டிவிகேவின் மனுவில் மாநில அரசின் செல்வாக்கால் நியாயமான விசாரணை சாத்தியமில்லை என குற்றச்சாட்டு அடுக்கப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்றம் வழக்கை சிபிஐயிடம் மாற்றி கண்காணிப்பு குழுவையும் அமைத்தது. இந்த உத்தரவு தமிழக அரசுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது. சிபிஐ விசாரணை தற்போது தீவிரமடைந்துள்ளது. குஜராத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார் தலைமையில் 306 பேருக்கு தற்போது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. சமீபத்தில் சிபிஐ அதிகாரிகள் சென்னையில் உள்ள டிவிகே தலைமையகத்தை நோக்கி சிசிடிவி காட்சிகள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டு ஆவணங்களை பெறுவதற்கான சம்மனை கொடுத்து திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் ராஜ்குமார் என்பவரின் பெயர் சிபிஐ அறிக்கைகளில் முக்கியமாக இடம்பெற்றுள்ளது. கரூர் மாவட்டத்தில் வசிக்கும் ராம்குமார் டிவிகேவின் உள்ளூர் நிர்வாகியாக பணியாற்றுகிறார் என கூறப்படுகிறது. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பின் மூலம் விஜயின் பிரச்சாரங்களை ஒழுங்கமைக்கும் பணியில் இருந்தார் என கூறப்படுகிறது. சம்பவத்தன்று கூட்ட நெரிசலை நிர்வகிக்கும் குழுவின் தலைவராகவும் இவர் செயல்பட்டதாக தெரிகிறது. சிபிஐ அதிகாரிகள் ராம்குமாரின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். அவரது குடும்பத்தினர் ராம்குமார் வெளியூருக்கு சென்றதாக கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராம்குமாரை முக்கிய சாட்சியாக கருதி அவரது மொபைல் ரெக்கார்டுகள், வங்கி பரிவர்த்தனைகள் உள்ளிட்டவையும் சோதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ராம்குமார் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலில் செயல்பட்ட எஸ்ஐடி குழுவிடம் சில ஆவணங்களை கையெழுத்து போட்டு கொடுத்துள்ளார். ஆனால் அதில் அவரது முகவரி மற்றும் தொலைபேசிக்கு பதில் அவரது வழக்கறிஞரின் எண்ணையும் முகவரியையும் கொடுத்ததாக கூறப்படுகிறது. தமிழக அதிகாரிகள் இருந்த எஸ்ஐடி குழுவின் அடிப்படையில் தற்போது விசாரணையை துவங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகளும் இந்த ராம்குமார் பற்றி தற்போது தேடத் தொடங்கியுள்ளனர். அவருடன் சிசிடிவி காட்சிகள் இருந்த ஹார்ட் டிஸ்கும் மாயமாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனாலேயே சிபிஐ அதிகாரிகளின் சந்தேக வலயத்திற்குள்ளும் வந்துள்ளார் ராம்குமார். தற்போது ராம்குமாரை தாவேகா தலைமை எங்காவது பதுக்கி வைத்துள்ளதா, அல்லது அவரே போலீஸ் விசாரணை அல்லது அவரே சிபிஐ விசாரணைக்கு அஞ்சி தலைமறைவாக உள்ளாரா எனும் கேள்விகள் எழுந்துள்ளன. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.